அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். வரலாற்று ஆய்வாளர் சே. திவான் அவர்களின் வர சொன்னார்கள், வந்தார்கள், வென்றார்கள் நூலை வாசிக்கப் போகின்றோம். நூலின் பதிப்புரை. கடந்த கால நிகழ்வுகளை மனிதனுக்கு அறிவிக்கும் மகத்தான பணியை வரலாறு நிறைவேற்றி வருகிறது. அதே சமயம் வரலாற்றில் மேற்கொள்ளப்படும் திரிபுகள் ஒரு இனத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் இரண்டாவது வேலையை இந்தியாவில் வலதுசாரி இந்து தேசியவாதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இடம்பெற்றுள்ள சில கருத்துக்களை நாம் பகுதி 1 முன்னுரையிலும் பார்த்தோம். மன்னர்களை மன்னர்களின் அளவுகோல் கொண்டு உரசி பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை அவர்களின் மதங்களை கொண்டு அடையாளப்படுத்துவது அறிவுடைமை ஆகாது. எதிரியின் பகுதியை தனதாக்கி தனது அரசின் எல்லையை விரிவுபடுத்துவதே பெரும்பான்மை மன்னர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. இதில் இந்து, முஸ்லிம் என்று எந்த பாகுபாடும் கிடையாது. முஸ்லிம் மன்னர்களின் படைகளில் இந்துக்களும், இந்து மன்னர்களின் படைகளில் முஸ்லிம்களும் பணியாற்றியது சர்வசாதாரணம். இந்து கோயில்களை இடித்த இந்து மன்னர்களும் இந்த பூமியில் ஆட்சி செய்துள்ளார்கள். முஸ்லிம் மன்னர்களை எதிர்த்து போரிட்ட முஸ்லிம் மன்னர்களும் இங்கு இருந்துள்ளார்கள். வரலாறு இவ்வாறு இருக்க, இதில் முஸ்லிம்களை மட்டும் தனியாக பிரித்து கொடுங்கோலர்கள் பட்டம் சுமத்தி தங்களின் பிரிவினைவாத அரசியலுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்துத்துவவாதிகள். அத்துடன் முஸ்லிம்களுக்கு அந்நியர்கள் பட்டம் சூட்டுவதும் இதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இதனை மையப்படுத்தி சொல்ல மறந்த அல்லது மறைத்த செய்திகளை வரலாற்று ஆதாரங்களுடன் அழகாக பதிவு செய்துள்ளார் வரலாற்று ஆய்வாளர் சே. திவான் அவர்கள். உண்மை வரலாற்றை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டவர் சே. திவான் அவர்கள். அதனை இப்புத்தகத்திலும் காண முடியும். சே. திவான் அவர்களின் மற்றுமொரு புத்தகத்தை கொண்டு வருவதில் இலக்கிய சோலை பெருமிதம் கொள்கிறது. குறைகள் எங்களை சாரும், நிறைகள் குறைகள் ஏதுமற்ற வல்லோன் அல்லாவை சாரும். இப்படிக்கு இலக்கிய சோலை பதிப்பகத்தார். வர சொன்னார்கள், வந்தார்கள், வென்றார்கள். பாபரை வர சொன்ன ராணா சங்கா. ஜனவரி 1994 விகடன் வெளியீடாக மதன் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் என்ற நூல் வந்தது. தமிழகம் எங்கும் பல்லாயிரக்கணக்கில் விற்பனையானது ஆகி வருகிறது. அதில் தைமூர் தொடங்கி அவுரங்கஜேப் வரை எழுதியிருப்பார். இந்த தலைப்பே மாற்றப்பட வேண்டியது. இதில் மறைக்கப்படும் செய்திகளையும் சொல்லியாக வேண்டியுள்ளது. தந்தை வழியில் தைமூர், தாயார் வழியில் செங்கிஸ்கான், ஜஹீருதீன் வாரிசாக ஜாகிர் உத்தீன் முகமது பாபர் 14/2/1483 பிறந்தார். பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிர்மாணித்து இந்திய வரலாற்றில் நிலையான புகழை தேடிக்கொண்டவர். பாபர் தமது சுயசரிதையை துசுகி பாபரி என்று எழுதியுள்ளார். அது பாபரின் வாழ்க்கை குறிப்புகள், மெமரிஸ் ஆஃப் பாபர் என்று அழைக்கப்படுகிறது. பாபரின் சுயசரிதை அவரது ஓய்வு இடைக்காலங்களில் தனது தாய் மொழியான துருக்கியில் எழுதப்பட்டது. பாரசீகத்தில் 2 முறை மொழிபெயர்க்கப்பட்டது. பயாண்ட கானால் முதலில் பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறகு சக்கரவர்த்தி அக்பரின் விருப்பப்படி கிபி 1590 மிகவும் கவனமாக பைராம் கானின் மகன் மிர்சா அப்துர் ரஹீம் கானால் பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பல ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. பாவெட்டி டிகோட் டெய்லி என்பவரால் 1871 பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஜான் லெய்டன், வில்லியம் எரிஸ்கின், மிசஸ் அனெட் சூசன் நா பாவரிச் அவர்களாலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் பாவரிட்ஸ் மொழிபெயர்ப்பு பாபரின் துருக்கி மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. மற்ற 2 ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் பாரசீக மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவையாகும். ஆகையினால் பாவரிட்ஸ் செய்துள்ள மொழிபெயர்ப்பு அதிகாரபூர்வமானதும் நம்பத்தக்கதும் ஆகும். தொட்டிலிலிருந்து இடுகாடு வரை பாபர் தமது உயிருக்காகவும் சிம்மாசனத்துக்காகவும் போரிட வேண்டியிருந்தது. சிறந்த மெச்சத்தகுந்த குதிரைப்படை வீரர் அவர். சிறப்பான இலக்கு குறித்திரளாளர், சிறந்த வாள் வீரர், உடல் வலிமையும் வீரமும் படைத்தவர், துணிகர செயல்களை புரிவதற்கான ஆற்றலை பெற்றவர்.
சாவை அலட்சியம் செய்பவர். அசாதாரண பொறுமையும் இன்னல்களை சகிக்கும் தன்மையும் கொண்டவர். சிறந்த மக்கள் தலைவர். படை வீரர்களோடு இருந்தார். அவர்களுடன் இணைந்து நின்று இன்னல்களை அனுபவித்தவர். இதோ அதற்கு ஒரு சான்று. ஒரு படையெடுப்பின் போது தனது வீரர்களுடன் பாபர் சென்று கொண்டிருக்கிறார். மிக கடுமையான உறைபனி. பனிக்கட்டிகளை தனது கரங்களினாலே அப்புறப்படுத்துகிறார். அது குகைவாயில். அந்த இடத்தில்தான் உட்காருவதற்காக சிறிய இடத்தை தனது கைகளால் தயார் செய்து கொண்டார். வீரர்களோ பாபரை உள்ளே சென்று ஓய்விடுங்கள் என்று வற்புறுத்தினர். ஆனால் பாபர் அவ்வாறு செல்லாமல் தனது வீரர்களுடனே தங்கியிருந்தார். என்னுடைய வீரர்கள் பணியில் கஷ்டப்பட நான் சுகமாக இருப்பதும் வசதியுடன் தூங்குவதும் அவர்கள் துயரில் இன்னலில் மூழ்கி இருப்பதும் மனித போக்காக இராது. தோழமைக்கு மாறானது. நான் பொறுக்க முடியாததை வலிமை வாய்ந்த மனிதன்தான் பொறுக்க முடியும் என்றார். நண்பர்களுக்கிடையில் மரணமடைதல் திருமணத்திற்குரிய விருந்தாகும் என்பது பாரசீக பழமொழி. இன் தி கம்பெனி ஆஃப் ஃப்ரான்ஸ் டெத் இஸ் எ நப்ஷல் ஃபீஸ்ட். ஆகையினால் பனி என் தலைமீதும் முதுகிலும் காதுகளிலும் 4 அங்குல கனத்திற்கு படிந்திருந்த போதிலும் நான் தோண்டிய குழியிலேயே நான் தங்கியிருந்தேன் என்று பாபர் எழுதுகிறார். பலமுறை போர்க்களங்களில் தோல்வியை தழுவிய பாபர் தாய் நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர். பேராபத்திற்கு உள்ளாக்கும் பயணங்கள் பல சந்தித்தவர். படிப்படியாக முதல் தர வீரரானார். பாபரின் வீர செயல்களை வியப்புக்கு உட்படுத்தும் விசித்திரங்களை தாரிக் ரசீதி நூல் ஆசிரியர் மீர்சா ஹைதர் தௌலத் விளக்குகிறார். டெனிசன் ராஸ் என் எலியாஸ் மொழிபெயர்ப்பு. அவரது மகள் குல்பதன் பேகம் ஹிமாயுன் நாமா என்ற நூலில் அவ்வாறே வர்ணிக்கிறார். பேராசிரியர் வின்ஸ்டன் ஸ்மித் அவரது காலத்திய ஆசியாவின் மிகச்சிறந்த இளவரசர் என்றும் எக்காலத்துக்கு உரியதும் என் நாட்டுக்குரியதுமான அரசர்களுக்கிடையில் மிக உயர்ந்த இடத்தை பெற தகுதியுள்ளவர் என்றும் புகழ்ந்துரைத்துள்ளார். ரஸ்புருக் வில்லியம்ஸ் An Empire Builder of the 16th Century Babur நூலில் அலகாபாத் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியீடு 3 1918 பாபரை மனிதர் என்ற நிலையிலும் அரசர் என்ற நிலையிலும் வானளாவ புகழ்கிறார். நாகரிகத்திலும் இணக்க நய பண்பிலும் பாபருக்கு மிஞ்சியவர்கள் இல்லை. முகலாய பேரரசிற்கு அஸ்திவாரமிட்டவர் பாபர். அவர் இந்தியா மீது படையெடுத்து வந்தாரா? வர சொன்னார்களா? டெல்லி குறித்து வரலாற்றிற்கு எட்டாத தொன்மை வாய்ந்த நகரம் என்று கருதுவதற்குரிய சான்றுகள் கிடைப்பதில்லை. பல சிறு நகரங்களை உள்ளடக்கிய டெல்லி என்ற பெயருடைய பகுதி கிபி 10ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் நிறுவப்பெற்றது. 11 நூற்றாண்டின் இடைப்பகுதியில் அனங்கபால தோமரான் ஆட்சி வரையிலும் அது சிறப்புற்று விளங்கவில்லை. மக்களில் பலர் இன்றளவும் டெல்லி ஆதியிலே இருந்து இந்தியாவின் தலைநகராக இருந்தது என்று தவறாகவே எண்ணுகிறார்கள். டில்லி இந்து வரலாற்றில் டெல்லி முக்கிய இடம் பெறவில்லை. கிபி 1206 முதல் 1526 வரை டில்லி இந்தியாவை ஆண்ட சுல்தான்களின் தலைநகராக இருந்தது. பின்னர் கிபி 1648 ஷாஜஹான் ஆக்ராவிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். அது 1858 வரை நீடித்தது. 1912 புதிய டில்லி இந்திய அரசின் தலைநகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிபி 1517 இப்ராஹிம் லோடி அரியணை ஏறினார். அவரது ஆட்சி டெல்லி, ஆக்ரா, டோஆப், ஜானபுரி, பீகாரின் ஒரு பகுதி, பெயான், சந்தேரி ஆகிய பகுதிகளில் இருந்தது. இப்ராஹிம் லோடி மூட அரசர் தனது அரசவையில் தளர்ச்சியற்ற சடங்குகளையும் ஒழுங்கையும் வற்புறுத்தினார். தனது தந்தையுடனும் பாட்டனாருடனும் சரிசமமாக ஒரே சமுகாலத்தில் உட்கார்ந்திருந்த ஆப்கானிய பிரபுக்களை தனது அவையில் குனிந்து கைகட்டி கொண்டு நிற்கும்படி செய்தார். பரம்பரையாக பிரபுக்கள் அனுபவித்த உரிமைகளையும் மறுத்தார். அத்தோடு அவர்களுக்கு கடும் தண்டனையையும் விதித்தார். லோடி, நியாசி, லெஹானி, ஃபர்மூலி பிரிவினை சேர்ந்த உயர்தர ஆப்கானியர்கள் இப்ராஹிம் லோடியை எதிர்த்தனர். குழப்பமும் பீதியும் பெருகியது. இப்ராஹிம் லோடியின் சிற்றப்பன் ஆலம்கான் லோடி
டெல்லியின் சிம்மாசனத்திற்கு உரிமை கொண்டாடினார். பிரபுக்கள் பலர் அதை ஆதரித்தனர். பஞ்சாபின் கவர்னர் தௌலத்கான் லோடி இப்ராஹிம் லோடி அரசை எதிர்த்தார். அத்தோடு தானே மன்னரைப் போல நடந்தார். பீகாரின் பிரபுக்கள் தர்யாகான் லொஹானி என்பவரின் கீழ் இப்ராஹிம் லோடியை எதிர்த்தனர். அவர் மறைந்ததும் அவரது மகன் பகதூர் கான் தானே ராஜா என்று அறிவித்து இப்ராஹிம் லோடியை எதிர்த்தார். ஜானபுரியில் நசீர்கான் லோஹாரி, மாருப் ஃபமலி ஆகியவர்கள் தலைமை ஏற்க ஆப்கானியர்கள் கிளர்ந்து எழுந்தனர். லோடி சாம்ராஜ்யம் கலகலத்து இருந்தது. இப்ராஹிம் லோடி மதிப்பிழந்து இருந்தான். பஞ்சாப் ஆளுநராயிருந்த தௌலத்கான் பஞ்சாப் அரசராக ஆசை கொண்டு தனக்கு உதவுமாறு பாபரை வேண்டினார். அதற்கு கைமாறாக பாபரை தமது அரசராக ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளித்தார். இப்ராஹிம் லோடியின் உறவினரான ஆலம் கான் டில்லியின் சுல்தானாகும் நப்பாசையால் பாபருடன் தொடர்பு கொண்டார். மேவார் நாட்டு மன்னன் ராணா சங்கா பாபரின் உதவியை கோரினார். இவ்வாறு பாபரின் உதவியை நாடி அவரை இந்தியாவின் மீது படையெடுக்க தூண்டி வர சொன்னார்கள். அதன் தொடர்ச்சியாக பாபர் வந்தார், வென்றார். At this time, he received an invitation from Daulat Khan Lodi, governor of the Punjab, who, being on bad terms with Sultan Ibrahim of Delhi, sought his help in making himself master of the Punjab in return for a promise to recognize Babur as his sovereign. Babur readily accepted the invitation and proceeded towards Lahore as the head of a powerful force in 1524. பஞ்சாபின் கவர்னர் தௌலத்கான் லோடியிடமிருந்து பாபரின் உதவியை வேண்டி அழைப்பு வந்ததை ஆஷிர் படிலால் ஸ்ரீவஸ்தவா தி முகுல் எம்பயர் ஆக்ரா நூலில் பக்கம் 13 விவரித்துள்ளார். உடலெங்கும் 80 விழுப்புண்கள், ஒரு கண்ணில் பார்வையின்மை, இடது கையில் சுவாதீனம் குறைவு, சற்று விந்திய நடை, இதெல்லாமே பல போர்களில் பெற்ற வீரப்பரிசுகள். ஆனால் குதிரையில் வாளேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை. இதுதான் சித்தூர் அரசர் மாவீரர் ராணா சங்கா. அவர் தலைமையில் இன்றைய போபால் அருகே உள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினி ராய், பானிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி மற்றும் சில இந்து முஸ்லிம் குறுநில மன்னர்கள் அணிவகுக்க அவர்கள் பின்னால் 120 தளபதிகள், 80,000 குதிரை வீரர்கள், 500 யானைப்படை வீரர்கள் பாபரை எதிர்த்து மொத்தமாக களத்தில் நின்றனர். வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண் மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த இந்த யுத்தத்தில் இழந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இரத்த காயங்களோடு யுத்த களத்தில் இருந்து தப்பித்த ராணா சங்கா மனம் உடைந்து ஓராண்டிற்கு பிறகு எங்கோ அனாதை போல இறந்ததாக தகவல். இது மதன் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலில் பக்கம் 66 உள்ளது. 3ஆம் பதிப்பு செப்டம்பர் 1994, முதற் பதிப்பு ஜனவரி 1994. அதே நூலில் பக்கம் 64 மதன் இன்னும் எழுதுகிறார். ஒருவரை மட்டும் பாபரால் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் சித்தூரை தலைநகராக கொண்டு மேவார் நாட்டை ஆண்டு வந்த ராஜபுத்திர மாவீரர் ராணா சங்கா. நமக்குள் 1000 சண்டை இருக்கலாம், ஆனால் ஒரு அந்நியர் இந்தியாவை கைப்பற்றி இருப்பதை நாம் அனுமதிக்கலாமா என்று அவர் மற்ற பல இந்திய மன்னர்களுக்கு கடிதங்கள் மூலம் வலியுறுத்தி கொண்டே இருந்தது கடைசியில் பலன் அளித்தது. ராணாவிடம் விசுவாசம் மிகுந்த சந்தேரி பகுதியை ஆண்டு வந்த ராஜபுத்திர வீரர் மெதினி ராய் ராணா சங்காவை வழிமொழிந்து மேவார் படையுடன் தன் படையை இணைத்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ஹசன்கான் என்ற சிற்றரசரும் இப்ராஹிம் லோடியின் சகோதரருமான முகமது லோடியும் ராணாவின் தலைமையில் கூட்டணி அமைக்க திரண்டெழுந்த ஒரு பெரும் படை பாபருக்கு எதிராக அணிவகுத்து முரசு கொட்டியது. பாபரை எதிர்த்து நிற்கும் ராணா சங்கா முதலில் என்ன செய்தார் தெரியுமா? அது பற்றி மதன் நூலில் குறிப்பு இல்லை. உண்மை வரலாறு என்ன? ராணா சங்கா குறித்து கர்னல் ஜேம்ஸ் Annals and Antiquities of Rajasthan are the Central and Western Rajput States of India நூலில் 1971 வருடப்பதிப்பு
முதல் வால்யூம் பக்கம் 358 புகழ்ந்துரைப்பார். One eye was lost in the broil with his brother, while he counted 80 wounds from the sword or the lance on various parts of his body. 80 வெட்டுக்காயங்கள் மேனியில் கொண்ட மாவீரர் ராணா சங்கா. அவரது வாழ்க்கை வரலாற்றை ஹர்பிலாஸ் சர்டா FSL அஜ்மீரில் இருந்து 1981 வெளியிட்ட நூல் மகாராணா சங்கா தி ஹிந்து பட், த லாஸ்ட் கிரேட் லீடர் ஆஃப் த ராஜ்பூத் ரேஸ். அந்த நூலில் பக்கம் 118 அட் லென்த் தௌலத் கான் லோடி, த கவர்னர் ஆஃப் லாகூர், invited Babur, the king of Kabul, to take possession of Hindustan. Babur had before this made unsuccessful attempts to take the Punjab. He says in his autobiography that Maharana Sangha had also sent him a message to the effect that should be Babur, advance and take Delhi. Sangha would take Agra from the Lodi king, finding the circumstances favorable. Babur left Kabul, took a part of Punjab and advanced towards Delhi. ராணா சங்கா பாபரை இந்தியா மீது படையெடுத்து வர சொன்னாரா இல்லையா? ஹர்பிலாஸ் சர்தா தனது நூலில் பாபரின் சுயசரிதையில் ராணா சங்கா தன்னை படையெடுத்து வருமாறு அழைத்ததை குறிப்பிட்டுள்ளார். முகலாய மன்னர் பாபரின் சுயசரிதையை எளிய தமிழில் RP சாரதி மதிநிலையம் சென்னை சார்பில் டிசம்பர் 2011 624 பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். அதில் ராணா சங்கா பற்றி பல செய்திகள் வருகின்றன. எனது பார்வையில் ராணா சங்கா பாபரை அழைத்தது பற்றிய செய்தி அகப்படவில்லை. பாபர் நாமா, மெமரிஸ் ஆஃப் பாபர், translated from the original Turkish text of Jahiruddin Muhammad Babur Basha Ghazi by Aneti Susanna Beveridge, 2 volumes bound in 1 என்ற நூலில் 1921 ஆகஸ்டில் 61 பக்கங்களை கொண்ட முன்னுரையுடன் நூல் 716 பக்கங்களும் பின் இணைப்புகள் 81 பக்கங்களில் இண்டெக்ஸ் 164 பக்கங்களில் மொத்தம் 1022 பக்கங்களில் வெளிவந்துள்ளது. தமிழில் வந்த பாபர் நாமா 624 பக்கங்கள் மட்டுமே. பக்கம் 529 வரும் குறிப்பு இதோ. பாபர் எழுதுகிறார்: While we were still in Kabul, Rana Sangha had sent an envoy to testify to his good wishes and to propose this plan. If the honored Patsha will come to near Delhi from that side, I from this will move on to Agra. ராணா சங்கா தனது அரசு தூதுவரை அல்லது ஒரு அரசரால் மற்றொரு நாட்டிற்கு தூது அனுப்பப்படுபவரை பாபர் இருக்கும் இடத்திற்கு, காபூலிற்கு அனுப்பி வைத்தார். தனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்திட சொன்னார். தனது திட்டமான பாபர் புறப்பட்டு டில்லி அருகே வரும்போது ராணா சங்காவாகிய நானும் புறப்பட்டு ஆக்ரா நோக்கி வருவேன் என்று பாபருக்கு தூது அனுப்பி ராணா சங்கா பாபரை வர சொன்னாரா இல்லையா? அதனால்தான் சொல்கிறோம், வர சொன்னார்கள், வந்தார்கள், வென்றார்கள் என்று. பேராசிரியர் கோ. தங்கவேலு இந்திய வரலாற்றை 3 தொகுதிகளாக 1971 வெளியிட்டார். அதன் மூலப்பிரதிகள் இப்போது பலவாறாக மாற்றப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தற்போது பழனியப்பா பிரதர்ஸ் வெளியிட்டு வரும் கோ. தங்கவேலுவின் இந்திய வரலாறு தொகுதி 3 2007 வருடம் பக்கம் 21 பாபரின் வெற்றிக்கு காரணங்கள் என 9 சொல்வார். அதில் 8வதாக கூறுவது, ராணா சங்கா போன்ற ராஜபுத்திரர்களும் லோடியின் விரோதிகளும் பாபரை வரவேற்றனர். வரலாற்றின் உண்மை நிலை விளங்குகிறதல்லவா? மறைக்கப்படும் செய்திகள் புரிகிறதல்லவா? வெற்றி செயலற்ற தன்மையை சகித்து கொள்ளாது. மிக விரைந்து செயல்படுபவனுக்கே உலகம் உரியது. ஒருவன் தலைவனாய் இருக்கும்போது எல்லாவற்றிலிருந்தும் ஓய்வெடுத்து கொள்ளலாம், அரசனாக இருக்கும்போது தவிர என்று வாழ்ந்து காட்டியவர் பாபர். மானத்தை இழந்து நாம் வாழ்வதை விட சாவதே மேல். புகழுடன் இறப்பதென்றால் நான் நிறைவடைவேன். என் வாழ்க்கையை நான் இழந்தாலும் புகழ் என்னுடையதாக இருக்கும். Where the sword of the world to leap forth
இஃப் வுட் கட் நாட் எ வெயின் டில் காட் வில். உலகத்தின் வாள் அதனிடத்திலிருந்து அசைந்தாலும் அல்லாஹ் விரும்பினாலன்றி அது ஒரு ரம்பையும் அறுக்காது என்பார் பாபர். இதனை த டுசுக் ஐ ஜஹாங்கிரி டிரான்ஸ்லேட்டட் பை ரோசஸ், எடிட்டட் பை ஹால் பெவரிட்ஜ், 2 volumes, RAS, லண்டன். நூலில் முதற் தொகுதி பக்கம் 348 காணலாம். தன் வாழ்வின் இறுதி வரை இறைவனையே நம்பி போராடி இந்திய சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்ற பாபரை இந்தியாவில் இருந்துதான் வர சொன்னார்கள். பாபர் வந்தார், வென்றார். இதுவே சரித்திரத்தின் சத்தியத்தின் பக்கங்கள். வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி லேன்பூல் கூறுவது போல், பாபர் was dead, but he had done what nothing could efface. Death makes no conquest of this conqueror, for now he lives in fame. பாபர் இறந்துவிட்டார் என்ற போதிலும் அவர் காலத்தால் அழிக்க முடியாத செயற்கரிய செயல்களை செய்துள்ளார். இறப்பும் இந்த வெற்றியாளனை வெற்றி கொள்ளவில்லை. இன்னமும் இவன் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்டான்லி லேன் பூல், பாபர், ஃபர்ஸ்ட் எடிஷன் 1899, டெல்லி, தேர்ட் எடிஷன் 1971, பேஜ் 200. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அடுத்த அத்தியாயம் மாலிக் காபூரை வர சொன்ன சுந்தரபாண்டியன். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.